என்ன உலகத்திலேயே முதல் முறையா ஏஐ சமையல்காரரா, இதனடா புதுக்கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. இது கேட்கவும் சரி, பார்க்கவும் சரி ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு. ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஐல வந்து எவ்வளவோ மாற்றங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அதாவது வந்து இப்போ ஏஐ சமையல்காரரே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா தாங்க இருக்கு. ஸோ இது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில தாங்க ஏஐ சமையல்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம் வந்து படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது வந்து துபாயில ஜப்பானிய உணவகம் சொல்லிட்டு ஒரு உணவகம் வந்து இருக்கு. ஸோ அந்த உணவகத்துல தான் ஏஐ சமையல்காரர் வந்து இருக்காராம். அது வந்து இப்ப ரீசன்ட் டைம்ல தான் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ அந்த ஏஐ சமையல்காரர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புது புதுசா பண்ணுவாராம். அது வந்து அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்காம். அதாவது உங்களுக்கு வந்து என்ன வேணும், என்ன ஆர்டர் பண்றீங்க நீங்க, உங்களுக்கு என்ன டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். சோ அந்த மாதிரி தான் இந்த ஏஐ சமையல்காரரும் போயிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வரவங்க கிட்ட உங்களுக்கு என்ன டிஷ் வேணும், நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா கேட்குமா. அது பார்க்கும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஜப்பானிய உணவகத்துல இருக்கிற அந்த ஏஐ சமையல்காரருக்கு வந்து ஜெமன் அப்படின்ற ஒரு பேரும் வச்சிருக்காங்க. சோ அங்க இருக்கிற உணவகத்துல எல்லாருமே வந்து ஜெமன் இங்க வா, இதோ இந்த வேலையை செய், அந்த வேலையை பண்ணு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பேசுவாங்களாம். சோ அதாவது வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ வந்து ஏஐ எங்ககிட்ட பேசாத, செய்யாத அந்த மாதிரி எல்லாம் யாருமே வந்து சொல்லலையா. சோ அவங்களும் வந்து அந்த ஏஐ சமையல்காரர் கூட சேர்ந்து ரொம்பவே ஜாலியா வந்து அங்க வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏஐ மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து இப்படி மாற்றம் அடைஞ்சிட்டே தான் இருக்கு. ஆனா இப்படி ஏஐ சமையல்காரர் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் தர வேண்டிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு. அப்போ நீங்க சொல்லுங்க, ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே தான் வருது. அதாவது மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே இப்ப ஏஐ தான் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து இப்ப ஏஐ வந்து ரொம்பவே ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஏஐ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க.